நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டர் குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷன்ல முருகான்னு கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை முருக பெருமான் உங்க வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுப்பார். இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆகஸ்ட் மாத பலன். எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. நான் ஏன் ஜாக்பாட் யோகம் இருக்குன்னு சொல்றேன் தெரியுங்களா? ஒரே விஷயம்தான். இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. 1 செவ்வாய். எப்படி ஒரு மனிதனுக்கு தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் பலமா உட்கார்ந்தது. எப்படி வீரத்துக்குரிய ஒரு தைரியமா ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய கிரகம் பலப்படுத்துது. அடுத்த அறிவு கிரகன் புதன் பலமா இருக்கிறார். புதாதித்ய யோகத்துல எத்தனை பேருக்கு அறிவு, ஞானம், புத்தி வேணும்? பயங்கரமான ஒரு வெற்றி வேணும். புதன் இருந்தாவே நம்ம எல்லாமே புத்திசாலியா மாறிடுவோம். அப்படிப்பட்ட கிரகத்தோடைய அனுகிரகம் இருக்கு. அடுத்து எத்தனை பேர் தலைமை பொறுப்புக்கு போகணும்? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம சொந்த கால நிக்கக்கூடிய கிரகமும் பலமாகுது. இது 3 கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 12 ராசிக்கும் பல மடங்கு யோகம் கொடுத்துரும். பார்த்துக்குங்க. இதுல என்னன்னா, இந்த மாசத்துல அவருடைய விசேஷம். ஆகஸ்ட் மாசம் கரெக்டா 23ஆம் தேதி ஒரு சூப்பர் சுப முகூர்த்தம் வருது. வீட்டுல சுபகாரியம், சுபசலம் எல்லாமே நல்ல ஒரு முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் நான் சொல்றேன். அடுத்த 2 முகூர்த்தம் தேய்பிறை முகூர்த்தம் 30ஆம் தேதி 31ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால சக்கரத்தின் 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்போதும் பாருங்க, ரிஷபராசிக்காரங்க குடும்பத்துக்காக நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா ரிஷபம் மட்டும்தாங்க. எப்படி இவங்களை மாதிரி யாரும் கற்பனையா இருக்க முடியாது. இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய கேரக்டர் இருப்பாங்க. எப்போதுமே இன்கம், வருமானம், இதை பத்தியே நிறைய சிந்தனையும் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. எத்தனை பேர் ரிஷபராசின்னு கேட்டு பாருங்க. அனாவசிய செலவு பண்ண மாட்டாங்க. 1, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. 2, ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியா லுக்கா போகக்கூடிய குணம். 3, இந்த 3 விஷயம் கண்டிப்பா அவங்ககிட்ட இருக்கும். நாகரிகம், ஒழுக்கம், வருமானம், இன்கம், குடும்பம், இதை பத்திய நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா ரிஷபம் மட்டும்தான். கற்பனை அள்ளி தள்ளும். ஒரு வேலை கொடுத்தா அது முன்னாடியே நைட்டே திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, மைண்ட் கெப்பாசிட்டி இந்த ராசிக்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பது வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் கிரகம் பார்ப்போம். தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை, திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாத பலன் வாங்க. புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஆரம்பிக்கிறது நல்லது. இப்ப கிரகம் பார்ப்போம். ஒரு ராசில இருந்து பாருங்க, நேரம் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. அடுத்து 3ஆம் இடத்துல பாருங்க, சூரியனா, புதனா, குரு, 3 கிரகம் ஒரே இடத்துல. 4ஆம் இடத்துல பாருங்க கேது பகவான் இருக்காரு. அடுத்து 5ஆம் பாவத்துல சுக்கிர பகவான். ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா எடுத்துட்டோம், நேரா 10ஆம் இடத்துக்கு போயிட்டோம்னா ராகு பகவான் இருப்பாரு. 11ல சனி பகவான் வக்ரத்துல இருக்காரு. தெரிஞ்சுக்கணும், வக்ரத்துல இருக்காரு. இதுல 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நேரா ஆகஸ்ட் 17 3ஆம் இடத்துல உள்ள சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றார். எப்படி ஆகஸ்ட் 17 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 23 அவரும் புதன் பகவான் பயிற்சி ஆகி 4ஆம் இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா ரிஷபராசியை பொறுத்தவரை சூப்பரா வந்து உட்காடுறாங்க. நல்லா பாருங்க, எந்த இடத்துலயும் உங்க கிரகங்கள் உங்க அபிப்பிரகாரம் மற்ற கிரகங்கள் எதுவுமே ஒரு பாவமான கிரகத்தோட சேர்க்கையில் எல்லாமே சுபகரமான குருவோட சேர்ந்துதான் இருக்கு. எதுவுமே எந்த ஒரு பாவக்கிரக சேர்க்கை இல்லாம இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஜாதகத்தை மட்டும் எல்லாருமே செக் பண்ணிக்கணும். எப்படி ஜாதகத்துல நீ என்னமா பார்க்கணும்? திசையை விட்டுருங்க. திசை வந்து எப்பவும் பல வருஷம் போகும். புத்தியை மட்டும் பாருங்க. புத்தி மட்டும் அப்பப்போ மாறும் பாருங்க. இந்த மாசம் அடுத்த மாசம் இப்ப வரும்போது புத்தி மாறும். அந்த புத்தியில என்ன நடக்குது உங்க ஜாதகத்துல பார்க்கணும். எப்படி உங்க ஜாதகத்தையும் பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜாதகத்துல உள்ள ஜாதத்துடைய கிரகத்துடைய அமைப்பு பார்க்கணும். அதுல இப்ப சுத்தி வர கோச்சாகத்தை 2ஐயும் மேட்ச் பண்ணோம்னா கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவு கொடுக்கலாம். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஒரு பொது பலனா பாருங்க சொல்லி நம்ம எல்லா வீடியோ கொடுக்க காரணம். இப்ப பாருங்க, பொதுவா பாருங்க, ஃபர்ஸ்ட் ராசி அதிபதியை வச்சுதான் முடிவு பண்ணணும். நீங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி என்ன நடக்க போகுது, எப்படி இந்த மாசத்துல எப்படி நடக்க போகுதுன்னா, உங்க ராசி அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதோ நல்ல விஷயம், நல்ல காரியத்தை பத்தி நீங்க யோசிக்க போறீங்க. இந்த மாசம் ஃபுல்லா காட்டுது. எப்படி ஆகஸ்ட் மாசம் ஒரு சுப செலவு பண்ண நம்ம ரெடியா இருக்கணும்னு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி 4ஆம் இடத்துல கேதுவோடைய இப்படில இருந்தா, நேற்று நான் ஓப்பனா சொல்ல போனா நிறைய பேருக்கு பாருங்க உடல் ரீதியா ஒரு தாக்கம் இருந்திருக்கு பாருங்க. நான் சொல்றது 30 நாள் உங்களுக்கு டைம் போட்டு சொல்றேன்.
எப்படி 30 நாள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேதுவோட சுக்கிரன் இணையும் போது உடல் ரீதியா மருத்துவ செலவு, ஒரு மெடிசன் செலவு ஏதாச்சும் குடும்பத்துல கண்டிப்பா வந்திருக்கும். இல்ல குடும்பத்துல வர செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். அம்மாவுக்கு எப்படி உங்க அம்மா, அடுத்து மாமனார் மாமியார் உறவுகள், அது எங்க நேரா 10ஆம் இடத்தை பார்க்கணும், அங்கே உள்ள சம்பந்தம், உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை, கால்வலி இல்ல 4 இதயம் கை சோல்று இல்ல காலு, இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன செலவு வச்சா மட்டும் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இல்ல வண்டி வாகனம் வீண் செலவு, கடுமையான ஒரு பணத்தை வண்டி வாகனத்தை செலவு பண்ணி கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. நான் சொல்ற பாயிண்ட நீங்க கேட்டு பாருங்க. ரிசர்வாசி எத்தனை பேர் வீட்டுல குடும்பத்துல இருந்தாலும் சரி நோட் பண்ணி பாருங்க. குடும்பத்துல, வீட்டுல, வண்டியில, வாகனத்துல, இடத்துல, பூமியில பிரச்சனை, உங்களுடைய ஒழுக்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் உங்க குடும்பத்துல வந்திருக்கும். ஒரு அவச்சொல்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க. நான் சொல்றது 30 நாள் டைம் போட்டு சொல்றேன். நல்ல வேலை இருக்காது, நான் வேலையை விட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், தொழில் ரீதியா ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, படிப்பு கல்வியில ஒரு மந்தமான அமைப்பு 100% ரிஷபராசியை பொறுத்தவரை இருக்கும் இருக்கும் இருக்கும். இதை நான் ஏன் நோட் பண்ணி நான் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அந்த ரிஷபராசிக்காரங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கு. இப்ப பாருங்க, எல்லாமே டோட்டலா எல்லாமே மாறுது பாரு. நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க. இதாங்க ஆகஸ்ட் மாசம். உங்களுக்கு எல்லாரும் சொல்றாங்க சுக்கிர பகவான் நீசமாகறாரு. நீசமாகறா எங்க? 5ஆம் இடம் நீசமாக. நல்ல காரியத்தை நல்ல செலவு பண்ண பாருங்க, அது நல்லதாவே வந்து சேரும். நான் ஓப்பனா சொல்றேன், நல்ல செலவா பண்ண பாருங்க. 5ஆம் இடம் சுப செலவு வரணும். கண்டிப்பா நீங்க 100% வேலை மாறிதான் ஆகணும். வேலை தொழில் எத்தனை பேர் மாறலான்னு இருக்கீங்க? இது ஒரு மாற்றம் கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஆகணும். ஏன்னா நட்சத்திர அதிபதி எடுத்து பார்க்கும்போது ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி வரை அவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய கால்களை போறார். சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருப்பதால் 3ங்கிறது முயற்சி வெற்றி. ஏதாவது நீ முயற்சி பண்ணி பாரு, உனக்கு சூரிய பகவான் நான் ஸ்ட்ராங்கா கொடுப்பேன்னு சொல்லி அவர் நிக்கிறார். நான் நட்சத்திரத்தை புடிச்சு பேசுறேன்னா உங்க விதியை புடிச்சு பேசுறேன்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் பவன். ஏன்னா அவர் 3ஆம் வீட்டு சாரத்துல போறதுனால, அவர் சூரியன் உங்களுக்கு நட்பு கிரகமா வர்றதுனால, அந்த சூரியனும் புதன் ஆதித்ய யோகம் சிவராஜ யோகம் இருக்கிறதுனால நான் சொல்றேன், வேலை இடமாற்றம் ஒரு சித இடமாற்றம் பண்ணலாம்னு மைண்டுக்குள்ள கண்டிப்பா ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி பிறந்தவனு உங்க மைண்டுக்குள்ள ஓடும் ஓடும் ஓடும். வேலை மாறிதான் ஆகணும், உத்தியோகம் ஒரு மாற்றம் வந்துதான் ஆகும், நல்ல ஒரு மாற்றம் வரும். நீங்க கவலையப்படாதீங்க. இதையும் தாண்டி உங்க மேல ஏதாச்சும் கேஸு பிரச்சனை வழக்குனா, சொந்தமா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், அப்பா சொத்து தாத்தா சொல்ல ஒரு வழக்கு இருக்குன்னா கரெக்டா எப்ப நீங்க எடுத்து நடந்து தெரியுமா? ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் என்னைக்கு அவர் அஸ்த நட்சத்திரத்துல போறாரோ அப்ப எதுவெல்லாம் நீங்க முயற்சி பண்ணாலும் உங்க பக்கம் வெற்றி. அவர் என்ன வெற்றி ஸ்தான அதிபதி கடகராசியா வர்றதுனால, எப்படி உங்களுக்கு 3ஆம் வீடு கடகம் வர்றதுனால அந்த அதிபதி சாரத்துல இந்த சுக்கிரபகவான் போறதுனால இங்க வெற்றி வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் ஏன் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் தெரியுங்களா? இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்துல போகுது, இந்த வேலையை செய்ய போகுது. அப்ப நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தி நடந்தா கண்டிப்பா 100% வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, சொத்தா வாங்குவீங்க. அதுல உள்ள வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கை எப்ப வரும்? திருமண வாழ்க்கை இதோட சூப்பரா இருக்கும் பாருங்க. மெயினா பெண்களுக்கு சொல்றேன், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே நடக்கும். திருமணத்தை எந்த ஒரு கஷ்டமும் வராது. ஏன்னா திருமணத்துக்குள்ள அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும். திருமணத்துக்குள்ள அதிபதியானவர் 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து குருபகவான் பலமா இருந்து, குருபகவான் புதனுடைய சாரத்துல போறதுனால காதல் திருமணத்தை அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்கு திருமணத்துக்குள்ள அதிபதி யாருன்னா ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம்னா 1லேருந்து 7 செவ்வாய் பகவான் எடுக்கும். நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க திருமணம் சூப்பரா முடியும். கரெக்டா பாத்தீங்கன்னா அவர் போகுது பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதிக்கு அப்புறம், ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சுயசாரம் வாங்கிடுவார். சுயசாரம் வாங்கினா நேரா பாருங்க அவர் 7ஆம் இடத்து, உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னா அந்த செவ்வாய் பகவான் சொல்லணும். அப்ப செவ்வாய் தான் கணவன் மனைவி ஒற்றுமையை காட்டக்கூடிய கிரகம். அவருடைய நட்சத்திரம் போறதுனால உங்க ராசிலே செவ்வாய் நிக்கிறதுனால எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்க ராசிலே செவ்வாய் நிப்பாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு போறதுனால குடும்பஸ்தான அதிபதி சாரத்துல போறதுனால கண்டிப்பா திருமண யோகங்கள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும். நான் அது நிறைய பேருக்கு இந்த ப்ரமோஷன் தொழில் உத்தியோகத்துல பாக்குறது, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வெளிநாட்டுல பாக்குறவங்க எல்லாத்துக்குமே இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை. ஆனா வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க கண்டிப்பா வேலை இடம் மாதிரி தான் ஆகணும். வேற கண்ட்ரி விட்டே கண்டிப்பா வருவாங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய 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 இருக்கு. 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பாக்குது, நிறைய ஒரு பலத்தை கொடுத்துருவாரு. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இல்லாம 12ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல உங்க நட்சத்திர அதிபதி போறதுனால, யாரு? சுக்கிர பகவான் உங்க ராசி அதிபதி போறதுனால கண்டிப்பா வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கணும், எல்லாமே டாப்பா வரும். பார்த்து உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த் சார்ந்த விஷயம் பெருசா நீங்க பயப்பட வேணா. ரொம்ப பாதிப்பு வராது. தசாபத்தினால தான் மெயினா பாதிக்காது. கொஞ்சம் வேலை பார்க்கறதுல கொஞ்சம் கவனமா பயணிக்கும். இந்த மாசம் மட்டும் நான் ஓப்பனா சொல்றேன், வேலை பார்க்கறதுல அதிகாரிட்ட கொஞ்சம் கவனம் தேவை. தாய்மாம உறவுல கொஞ்சம் கவனம் தேவை. நம்முடைய வயிறு பகுதி உணவு சார்ந்த பழக்கத்துல கொஞ்சம் கவனமாக நம்ம பயணிக்கணும். இந்த மாசம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த தாய் தகப்பனுடைய உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுக்கும்.
அம்மா அப்பாவுக்கு சொல்றேன். ஆனா பெருசா செலவை காட்டாது. தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பா 100% நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், ஒரு தலைமை பொறுப்பக்கூடிய அமைப்பு உண்டு. லாட்ரி சீட் எடுக்கிறோம், எடுத்துருங்க. அடிக்க போகுது. நீங்க இந்த மாசம் ஃபுல்லா லாட்ரி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, சனி பகவானும் சுக்கிர பகவானும் வக்ரமான சனியை நேராக 5ஆம் வீட்டு அதிபதி நேராக பார்ப்பதால் உங்களுக்கு 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி சனி பகவான் வர்றதுனால அவருடைய பார்வை இங்க நேரம் 11ஆம் இடத்துல நேரம் 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% வெளிநாட்டு உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து எந்த நம்பர் லக்கான நம்பர் அதை மட்டும் எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். வாய்ப்பு நிறைய இருக்குங்க, விட்டுறக்கூடாது. எத்தனை பேர் உங்களுக்கு ரிஷபராசி இருந்தாலும் அவங்க லாட்ரி யோகம் எடுக்க சொல்லுங்க. லாட்ரி யோகம் குழந்தைக்கான விஷயம், எப்படி குழந்தைக்கான விஷயம், சுப செலவு, சுபகாரியம், இது மாதிரி நிறைய விஷயத்த நீங்க ரிஷபராசி இந்த மாசம் ஃபுல்லாவே பண்ணணும். வேற எதுவுமே பண்ணக்கூடாது. உல்லாச பயணம், ஆடம்பர காரு, பங்களா இது மாதிரி வாங்குறதுனால பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு நல்ல காரியம் பண்ணிக்கலாம். இந்த மாசம் இதான் நீங்க பண்ணணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல, ஸ்ட்ரைட்டா உத்திரம். ஸ்ட்ரைட்டா எடுத்தவொன்னா பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திங்கிறது எதுலையுமே ஒரு நியாயம் தர்மம் தானே இருக்கும். எப்படி நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையானவங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. இது மாதிரி ரொம்ப நிறைய விஷயத்த கார்த்திகை சில நல்லா சொல்லலாம். நல்ல ஒரு கேரக்டருங்க. குடும்பம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி, அம்மா அப்பா எல்லாம் பாசத்தை காட்டுவார். நல்ல கேரக்டர். பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. இதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம். உங்களுக்கு இப்ப நல்ல ஒரு கிழமை சூப்பரா இருக்கு பாரு. உங்க சுயஜாதம் மட்டும் பாத்துக்குங்க. அடுத்த இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ வாங்க போறீங்க. ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க. எப்ப ஆகஸ்ட் 17 நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாட்டை வேலை பார்க்கணும், வெளியூர்ல வேலை பார்க்கணும், படிப்புகளில் ஒரு மாற்றம்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நான் நல்ல செலவு, நல்ல காரியம், சுப செலவு, சுகாரியம் மாதிரி நிறைய விஷயம் இந்த ரிஷபராசி பொறுத்தவங்க மீன கார்த்திகை சூப்பரா இருக்கு. டைம் பாத்துக்கோங்க. எல்லாமே நல்லதா வருதுங்க. நான் சொல்றது ஆகஸ்ட் 17 கார்த்திகை பிறந்தவங்க நீங்க கவலைப்பட வருங்க. ஏன்னா இது மாதிரி ரொம்ப செலவு பார்த்தீங்க. அம்மா அப்பா குடும்பம் நிறைய ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம், புளிஞ்சு போட்ட நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தீங்க. இனிமேல் நிம்மதியான தன்மை தான் ஆகஸ்ட் மாசம் பார்க்க போறீங்க. அடுத்து கார்த்திகை அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரீகமான குணம் நிறைய இருக்கும். என்ன கற்பனை அள்ளித்தள்ளும். குடும்பம் உங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. நீங்க எத்தனை பேர் நீங்க ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தாலும் நீங்க கேட்டு பாருங்க. அவங்க எப்போதுமே கற்பனை, கலை, ஒரு இடத்துக்கு போய் நீட்டா பர்சனாலிட்டியா போவாங்க. ஒரு வேலை பார்த்தா கரெக்டா போடுவாங்க. இது கொஞ்சம் பதஷ்ட குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு ரோஹிணில பிறந்துட்டாவே. எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்ப நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. எப்படி எடுக்கக்கூடிய முயற்சி, படிப்புகள் நல்லா இருக்குங்க. கலைத்துறை, இசைத்துறை, இரும்பு சார்ந்தவர், நெருப்பு சார்ந்தவர், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி, டீச்சிங் துறை எல்லாமே நிறைய இருப்பீங்க ரோஹிணில பிறந்தவங்க. மருத்துவத்துறை சூப்பரா கவலைப்பட எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். அடுத்து மிருகசீரிடம், தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க எல்லா விஷயத்திலையுமே. மிருகசீரிடம் பார்த்தா எல்லாத்துக்கும் நமக்கு நிறைய ஜாதகம் மிருகசீரிடம் தான் உங்களுக்கு கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஆகஸ்ட் 23 பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் இருக்கும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும், திடீர் லாட்ரி யோகம் வரும், பணம் வரும், பொருள் வரும், சேமிப்பு வரும். எல்லாமே ஆகஸ்ட் 23 அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். கொஞ்சம் வேலை தொழில் பார்க்கறதுல கொஞ்சம் கவனம் தேவை. இந்த 3 நட்சத்திரத்துக்கு நான் சொல்றேன். மறுபடியும் ஆகஸ்ட் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஆடம்பரம் உள்ள மாதமாகவே அமைகிறது.